Hello friends, எல்லாருக்கும் happy ஓணம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நம்ம ஓணம் சத்யாக்கு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரெசிபிஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னென்னலாம் ரெடியா வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து 1ஆம் பால் 2ஆம் பால் வந்து ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வேக வைக்க வேண்டியது தட்டைப்பயிறு, கொண்டைக்கடலை, அப்புறம் பருப்பு இது மூணுமே வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ வாங்க நான் வந்து ஓணம் சத்யாக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 சின்ன சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த மாங்காயை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக வெந்தயப்பொடி சேர்த்து நம்ம இறக்கிடலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். அடுத்தது புளி இஞ்சி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரை பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நான் 100 கிராம் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி பொடியாக நறுக்க முடியல அப்படின்னா மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்று விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இப்போது இது 2ஐயும் சேர்த்து இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் இஞ்சி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் கலராக மாறியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதில் வந்து தண்ணி வடித்து எடுத்துருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் நம்மளோட புளியிஞ்சி வந்து இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடியும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடியும் சேர்த்துடலாம். இது வந்து தாளிக்கிறதுக்கு நான் வந்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் 1 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம புளியிஞ்சியில் எடுத்து போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம பீட்ரூட் பச்சடி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 சின்ன சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஃப்ரை பேனில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு பிளெண்டரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பீட்ரூட்டும் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நான் வந்து இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. கடைசியாக நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அடுத்ததாக இந்த பீட்ரூட் பச்சடிக்கு தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து நம்ம எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் பச்சடி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நான் வந்து ஓலன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு சாஸ்பேனில் 100 கிராம் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பூசணிக்காய் வேகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாயையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது இது கூட நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு தட்டைப்பயிரை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிரை வேக வைக்கும் போது அது கூட மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பூசணிக்காயும் தட்டைப்பயிரும் ரெண்டும் சேர்ந்து கொதித்து வர சமயத்தில் நம்ம வந்து இதில் 2வது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2வது தேங்காய் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம வந்து கொதி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம தேங்காய் எண்ணெயும் ஊற்றி நம்ம இறக்கிடலாம். ஓலன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது அவியல் பண்ணுறதுக்காக நான் வந்து சேனக்கிழங்கு, பீன்ஸு, மஞ்சள் பூசணிக்காய், கேரட்டு, வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் முருங்கைக்காய், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த காய்க்கு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இடையில அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக அரைக்கிறதுக்கு ஒரு பிளெண்டரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காய் சீரகத்தோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் விட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கூட்டுக்கறி தான் பண்ண போகிறோம். கூட்டுக்கறி பண்ணுறதுக்கு நான் வந்து வாழைக்காயும் சேனக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த காய் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த காய் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் சேனக்கிழங்கு ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இப்போது இது 3ம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். அடுத்ததாக இந்த கூட்டுக்கறிக்கு நம்ம வந்து தேங்காயும் சீரகமும் மட்டும் அரைச்சி எடுத்துருக்கேன். அதை வந்து ஊற்றிடலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், கூட்டுக்கறி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா திக்காய் வந்துருச்சு. நம்ம இதை இறக்கிடலாம். அடுத்ததாக இந்த கூட்டுக்கறிக்கு தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரை பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வர சமயத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காயை சேர்த்து தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம கூட்டுக்கறியில் சேர்த்துடலாம். கூட்டுக்கறியில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக இதில் நம்ம வெல்லமும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம்.
அடுத்தது நம்ம முட்டைக்கோஸ் தோரன் பண்ணுறதுக்கு நான் வந்து முட்டைக்கோஸை இந்த மாதிரி மெலிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதில் இடித்து சேர்க்கறதுக்காக நம்ம 3 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி இடித்து இந்த முட்டைக்கோஸில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதுலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலையில் 1 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு வந்து தண்ணி எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டு இருந்தாலே போதும், இது வந்து நல்லா வெந்துடும். சப்போஸ் முட்டைக்கோஸ் வேகலை அப்படின்னா லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து விட்டு வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், இதை வந்து நல்லா வதக்கியாச்சு. நம்மளோட முட்டைக்கோஸ் தோரன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வறுத்தரைச்ச சாம்பார் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்த பிறகு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்து வறுத்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வாசனை வர சமயத்தில் இதில் 3 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காயை சேர்த்து வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதை தான் வந்து நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு சாஸ்பேனில் 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறம் காய்கறி வந்து நான் கேரட்டு, பீன்ஸு, வெள்ளை பூசணிக்காய், அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் இதனால கொஞ்சம் கலந்து எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதிலையே கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காய் வேகிறதுக்கும் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். இந்த காயெல்லாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வர சமயத்தில் அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடர் சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துக்கோங்க, சாம்பாருக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அடுத்ததாக இந்த சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு வந்து நல்லா வெடித்து வந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையில் 1 வரமிளகா, அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து தாளித்து இந்த சாம்பாரில் எடுத்து ஊற்றிடலாம். நல்ல சுவையான வறுத்தரைச்ச சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. உடனே நம்ம ரசமும் பண்ணிடலாம். ரசம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து 2 தக்காளியை கரைச்சி எடுத்திருக்கேன், அந்த தண்ணியையும் சேர்த்துடலாம். பருப்பு வேக வச்சுருந்த தண்ணி இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி, கொஞ்சமாக சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலையில், 1 வரமிளகா, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போது இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசமில் சேர்த்துடலாம். ஒரு 7 பல் பூண்டை வந்து நசுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஓரத்தில் வந்து கொஞ்சம் நுரையாட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலை தூவிடுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக ஓரத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம மாங்காய் சட்னி பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளெண்டரில் 4 துண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு வெங்காயம், 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா,
ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கருவேப்பிலை இலை, 1/2 கப் அளவுக்கு தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சாச்சு. இன்னும் வந்து நம்ம 2 பாயாசமும் உப்பேரியும் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. சேமியா பால் பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சேமியாவை நெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 50 கிராம் அளவுக்கு சேமியாவுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலில் சேமியா வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்க சமயத்தில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் சேர்த்து இறக்கிடலாம். கடலைப்பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு நான் வந்து குக்கரில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் வந்து கடலைப்பருப்பை ஏற்கனவே தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் நேரம் துணியில் போட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம பாகு ஊற்றிக்கலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லத்தை இந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து 2வது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 2வது தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றின பிறகு நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. இதை வந்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கிடலாம். அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி கீறி எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இதை வந்து எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக இதுலேயே கொஞ்சமாக முந்திரியையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு பாயசம்க்கு முந்திரி சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் கண்டிப்பாக தேங்காயை வந்து இந்த மாதிரி கீறி போட்டு வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயும் முந்திரியையும் பாயசத்தில் சேர்த்து இறக்கிடலாம். கடலைப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது உப்பேரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். வாழைக்காயை வந்து 2 நீல வாக்கில் வெட்டிட்டு அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளார வெளியில் எல்லா பக்கமும் நல்லா வேகும். இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் பொரிச்சு எடுத்த பிறகு நம்ம வந்து ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக பாகு ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். கம்மியாக தான் செய்ய போகிறேன். நான் வந்து ஒரு வாழைக்காய்க்கு 50 கிராம் அளவுக்கு வெல்லத்தை இந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃப்ரை பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாகு வந்து நல்லா திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் 4 ஏலக்காயை நல்லா பொடிச்சும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட உப்பேரி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நான் வந்து இந்த ரெசிபிஸ் எல்லாம் பண்ணி முடிக்க எனக்கு வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாமே வந்து சிங்கிள் பர்னரில் தான் பண்ணேன். இந்த ஓணம் ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஓணமுக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.